சுப்மன் கில்லோடைய பேட்டிங் மாஸ்டர் கிளாஸ் ஒரு சின்ன அனாலிசிஸ். ஓவர் த இயர்ஸ்ல சுப்மன் கில்லோடைய பேட்டிங்ல என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்கு? லெஃப்ட் சைட்ல தெரியுறது 2022 இங்கிலாந்து சீரீஸ்ல சுப்மன் கில் ஆடினது. ரைட் சைட்ல தெரியுற கிளிப் இப்போ நடக்கிற இங்கிலாந்து சீரீஸ்ல சுப்மன் கில்லோடைய பேட்டிங். ரெண்டு கிளிப்லயுமே சிமிலர் பால்ஸுக்கு சிமிலர் ஷாட் தான் ஆடி இருப்பாரு. பட் அப்பவும் இப்பவும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த அனாலிசிஸ்ல பார்க்க போறோம். பவுலருடைய ரிலீஸ் பாயிண்ட்ல இருந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமா இந்த ரெண்டு கிளிப்ஸையும் அனலைஸ் பண்ண போறோம். லெஃப்ட் சைட்ல இருக்க கிளிப்ல, அதாவது 2022ல பால் பிச் ஆறதுக்கு முன்னாடியே இவருடைய ஃப்ரண்ட் ஃபுட்டோட மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆயிரும். அதாவது அதுக்கப்புறம் இவருடைய ஃப்ரண்ட் ஃபுட்ல மூவ்மெண்டே இருக்காது. அண்ட் ஒன்ஸ் பால் பிச் ஆகி பேட்ல மீட் ஆகிற மொமெண்ட்ல இவருடைய ஃபுட் கிரவுண்டடா இருக்காது, டோஸுக்கு போயிருப்பாரு, which makes him off balance. அண்ட் இவருடைய ஹெட் அண்ட் டோ அலைன்மெண்ட்டும் சரியா இருக்காது. இவருடைய ஹெட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைன்ல அலைன் ஆயிருக்கும், whereas அவருடைய டோஸ் மிடில் ஸ்டம்ப் லைன்ல அலைன் ஆயிருக்கும். இதனால அவருடைய ஷாட் கண்ட்ரோலும் கம்ப்ளீட்டா எலிமினேட் ஆயிரும். whereas in 2025 இப்ப நடந்துட்டு இருக்க இங்கிலாந்து சீரீஸ்ல இவருடைய ஃப்ரண்ட் ஃபுட்டை நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. பால் பிச் ஆகிற வரைக்கும் இவருடைய ஃப்ரண்ட் ஃபுட் மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் பால் பிச் ஆன அப்புறம் தான் இவருடைய ஃப்ரண்ட் ஃபுட் கிரவுண்டட் ஆகும். அண்ட் அதுவும் அவருடைய ஹெட் அண்ட் டோ சேம் லைன்ல அலைன் ஆயிருக்கும். அண்ட் அவருடைய பேட்ல பால் மீட் ஆகும்போது அவருடைய ஃப்ரண்ட் ஃபுட் நல்லாவே கிரவுண்டடா இருக்கும். வெயிட் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பேக் ஃபுட் டு ஃப்ரண்ட் ஃபுட் பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட் ரிலேட்டடான அனாலிசிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க.